கர்த்தர் நல்லவர். லூக்கா 14:10 லூக்கா 14:10 நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது தாழ்ந்த இடத்தில் உட்காரு. நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்கார். அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். கண்களை மூடலாம். ஒரு அழைப்பு வரப்போகிறது. பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பதாக ஒரு கனம் உண்டாக போகிறது. விசுவாசம் உள்ள தேவ பிள்ளைகள், நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்கார். அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக கனம் உண்டாகும். கண்களை மூடலாம். 2 வார்த்தைகளை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணலாம். உங்க காதுகள் கேட்க, உங்க ஸ்தோத்திர சத்தங்கள் உயரட்டும். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறவே. பாடலாம் தெரிந்தவர்கள். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறவே. ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றேன். தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றேன். தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. இந்தவர்கள் பாடலாம். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. வீணை நாதம் தோனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். வீணை நாதம் தோனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார். எனக்கானந்தம் பொங்கிடுமே. என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார். எனக்கானந்தம் பொங்கிடுமே. அவர் பாதம் விழுந்து பணிந்து
சத்தமாய் எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். இருக்கிற இடங்கள்ல உங்க கண்களை மூடலாம். உங்க வலது கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி தேவ பிரசன்னத்தில் ஒருமனப்பட்டவர்களாய் வியாழக்கிழமை சாயங்காலத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ராஜா கனம் பண்ண விரும்புகிறார். இந்த வருஷம் கனத்தினுடைய வருஷம். ராஜா எல்லாரையும் கனம் பண்ணிவிட முடியாது. ஆனால் அந்த கனத்தை பெற்றுக்கொள்ள போகிற சந்ததி பாக்கியம் உள்ளது. ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடலாம். ஒரு பாட்டு பாடும்போது அமைதியா இருப்பது தகுதியானது அல்ல. மரித்தோரும் குழியில் இறங்கினவர்களும் அவரை துதியார்கள். தாவீது சொல்லுகிறார், நான் ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தரை விசுவாசியாமல் இருந்திருந்தார் கெட்டு போயிருப்பேன். ஒரு நிமிஷம் உங்க வலது கரங்களை உயர்த்தி 2 வார்த்தைகளை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உமதடிமை. சபையார் சொல்லலாம், என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் அடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, இவ்வளவுதான் சத்தமா? ஏழை நான் என்றும் அடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் அடிமை. அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். துவங்குகிற நேரங்களில் வித்தியாசமாயிருக்கலாம். வேலை செய்த இடங்கள் வித்தியாசமாயிருக்கலாம். அவர்கள் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது சீஷர்கள் துவங்கின நேரத்திற்கும் இயேசு துவங்கின நேரத்திற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அக்கறையில் இறங்கும் போது ஒருமித்து கரையிறங்கினார்கள். சிலர் முந்தி பிந்தி நாம் பிரயாணத்தை துவங்கி இருக்கலாம். ஆனால் ஒருமித்து நம் ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்கிற தேவன் நமத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். அழைத்தவர் உங்களை எல்லாருக்கும் முன்பதாக உங்களை முன்னே வர சொல்லும் போது உங்களோடு பந்தி இருக்கிறவர்கள் மத்தியில் உங்களுக்கு கனம் உண்டாக போகிறது. தாழ்ந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களை ஒருவர் அழைக்க போகிறார். அழைப்பின் சத்தம் நமக்காக வரப்போகிறது. விசுவாசம் உள்ளவர்கள் அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு அந்த நாடு
சுரந்தரிப்பே. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும், அது செய்யப்பட போகிறது. அதற்காக நீர் எங்களை ஆயத்தப்படுத்துகிறீர். ஜனமும் உடையது, அடியனும் உடையவன், இந்த வார்த்தை உடையது, சிலுவை நிழலுக்கு கீழாக மறைத்து வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய மூலச்சல் ஃபுல் காஸ்பல் மூலமாய் நடத்தப்படுகிற இந்த வருடாந்திர கன்வென்ஷன்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். உங்கள் மத்தியில் இந்த 4 நாட்களும் என்னை பலப்படுத்தி நிறுத்தின தேவனுக்கு நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். என்னை அழைத்த அன்பு பாஸ்டருக்காக, உபசரணைகளுக்காக, அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒரு தகப்பனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இளம் தலைமுறைகளை நேசிக்கிற ஒரு தரிசனமுள்ள ஒரு தகப்பன் கர்த்தர் நல்லவர். விசேஷமாக அன்பு தாயார், பிள்ளைகள், ஊழியத்தில் இணைந்திருக்கிற எல்லா மூப்பர்கள், விசுவாச பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கைகளை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. இந்த 4 நாட்கள் கர்த்தர் நமக்கு பிரயோஜனம் உண்டாக பேசியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். அவர் அனுப்பின வார்த்தை அவர் சொன்னதை நிறைவேற்றாமல் அவரிடத்தில் வெறுமையாய் திரும்பாது. கர்த்தர் நல்லவர். விசேஷமாக ஒரு வார்த்தையை அடிப்படையாக கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எஸ்தர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து நமது கூட்டத்தை ஆரம்பிக்கலாம். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டார். கவனிங்கள், ராஜா கனம் பண்ண விரும்புகிறார். கட்டாயத்தினாலும் அல்ல, விசனமாயும் அல்ல. The king wishes to honor us. ராஜா நம்மை கனம் பண்ண விரும்புகிறார். கை உயர்த்தி ஆமென் சொல்லலாம். குறித்த நேரத்தில் இந்த கூட்டம் முடிக்கப்பட வேண்டும். ஆகையால் சபையாருடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். ராஜா கனம் பண்ண விரும்புகிறார். முதல் நாள் கூட்டத்தில் ஆண்டவர் பேசினார். ராஜா கனம் பண்ண விரும்புகிறார். அவர் கனம் பண்ணுவதற்கு ஏதுவான செய்கைகளும் நம்மிடத்தில் இருக்க, ராஜாவால் ஏன் நம்மை கனம் பண்ண முடியவில்லை என்று முதல் ராத்திரியிலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். காயினுடைய செய்கைகள் ஏராளம். காயின் பட்ட பிரயாசங்களை பற்றி விளக்கமாய் நாம் வியாழக்கிழமை சாயங்காலத்திலே கற்றுக்கொண்டோம். நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வருவதற்கு காயின் நல்ல நிலத்தை தெரிந்து கொண்டு நீர் பாய்ச்சி அதை பாதுகாத்து கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்த பிறகும் தேவனால் காயினை கனப்படுத்த முடியவில்லை. ஒரு ஆறுதல் வார்த்தை கூட தேவனால் சொல்ல முடியாத நிலைமைக்கு காயின் தள்ளப்பட்டதற்கு காரணம் காயின் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கவனிக்காமல் விட்டதுதான் என்பதை வேதத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொண்டோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்தவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வர முடியாத சூழ்நிலையா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா வீட்டில் விருந்து நடக்கும்போது வராதது நமக்கு தகுதியானது அல்ல. வர முடியாதவர்களுக்காக பிரச்சனை இல்லை. வீட்டில் இருந்துட்டு வராதவர்களுக்காக ஒரு பெட்டிஷனை நான் போட்டுட்டு தான் போவேன். நீங்கள் அதற்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம். ஏன்னா நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது. அது என்னுடைய மொழிபெயர்ப்பு எப்படின்னா, எழுதுறதுக்கு பலன் இருந்துட்டோம், எழுதாமல் இருக்கிறது பாவம். பைபிள் தூக்க பலன் இருந்துட்டோம், பைபிள் தூக்காமல் இருப்பது பாவம். உங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது, எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர் இருக்கிற இந்த உலகத்தில் நல்ல எழுத்து கிருபையை தருவாரானால் எழுதுங்கள். டோன்ட் அலோவ் யுவர் ஸ்டோரி டு டை. உங்கள் கதை உங்களோடு முடிந்து விடக்கூடாது. நீங்கள் எழுத வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த முழு நேர ஊழியத்திற்கு நான் வந்து 9 வருடங்கள் ஆகிறது. கர்த்தருடைய கிருபையினாலே 2 புஸ்தகங்கள் வெளியிட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ரைட், அடுத்தவர்களுடைய சந்தோஷத்தில் சந்தோஷப்படுறதுக்கு ஒரு கிருபை வேணும். ஆனால் நான் மரித்தாலும்
என் மூலமாய் பேசப்பட்ட வார்த்தைகள் பேசப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆண்டவருக்கு எழுதுவது ரொம்ப பிடிக்கும். ஆகவே மோசேயை மேலே கூப்பிட்டு எழுதி கொடுத்தார். தரையிலே குனிந்து எழுதினார். எழுதுகிறவர்கள் தேவனால் உண்டானவர்கள். எழுதுவது தேவனுக்கு பிடிக்கும் என்பதனால் தான் 66 புஸ்தகங்களை 40 பரிசுத்தவான்களை கொண்டு நமக்கு எழுதி தந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் கையெழுத்தாய் நான் எவ்வளவா எழுதினேன் என்று பாருங்கள். திருச்சபைக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்ய தவறாதிருங்கள். பேசுகிற கிருபை தருவாரானால் பேசுங்கள், எழுதுகிற கிருபை தருவாரானால் எழுதுங்கள், ஓடுகிற கிருபை தருவாரானால் ஓடுங்கள். ஒரே ஒரு வாழ்க்கை அவருக்காக வாழ்ந்து முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே திறமைகளும் தாளந்துகளும் வரங்களும் பெருகின போது காயின் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த அக்கறை கொடுக்கவில்லை. எப்பொழுதுமே அப்படித்தான். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். 2இல் 1 காணாமல் போனால் உடனடியாக கண்டுபிடித்து விடலாம். 10இல் 1 வெள்ளிக்காசு தொலைந்து போனால் தேடினால் கண்டுபிடிக்கலாம். 100 ஆடுகளில் 1 தொலைந்து போனால் கொஞ்சம் தேடுவது கஷ்டம். நம்முடைய வாழ்க்கையிலும் திறமைகளும் தாளந்துகளும் பெருகினதினால் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த அக்கறை இல்லாமல் ஒருவேளை இருந்திருக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கை சரியில்லாத வரையிலும் ராஜாவால் நம்மை கனம் பண்ண முடியாது. ஆனால் ஆபேலுடைய வாழ்க்கை குறித்து நாம் கற்றுக்கொண்டோமே, தலையீற்றின் சிலவற்றை தான் கொண்டு வந்தான். ஆனால் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாயிருந்தபடியினால் கர்த்தர் அவனுடைய சிலவற்றையும் அங்கீகரிக்க தொடங்கினார். ராஜா கனம் பண்ண விரும்புகிறார். அதற்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மிக மிக முக்கியம். உங்க உற்சாகத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்னும் உற்சாகமா இருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வெள்ளிக்கிழமை காலையில் ஆண்டவர் பேசினார். எப்படி பாளையம் இறங்கினார்களோ அப்படியே தங்கள் தங்கள் வரிசைகளிலே தங்கள் கொடிகளோட பிரயாணம் பண்ண கடவர்கள். நாம் எல்லாவற்றையும் செய்கிறோம், ஆனால் ஒழுங்காய் செய்தால் மட்டுமே ராஜாவால் நம்மை கனம் பண்ண முடியும் என்று சொல்லி ஆவிக்குரிய ஒழுங்கை பற்றி கர்த்தர் நம்மோடு பேசினார். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது உண்மை. ஆனாலும் ஒரு ஒழுங்கை தொடர்ந்தபடியினால் 21 நாட்கள் கழித்து அந்த பதில் ராஜாவினுடைய கனம் தானியேலுக்கு இறங்கி வந்தது. அடுத்த நாள் சாயங்காலத்தில், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆண்டவர் பேசினார். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு நன்மைகள் ஒப்புவிக்கப்படும். இதெல்லாம் ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம்? இதெல்லாம் நம்முடைய திருச்சபையில் நம்முடைய குடும்பங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் நம்மை நம்பி ஒப்புவிக்க போகிறார். ஒப்புவிக்கப்பட்டவர்களுடைய நடை உடை பாவனைகள் மாற்றப்படும். யாரை நம்பி தேவன் ஒப்புவிக்க போகிறார்? நம்பிக்கை உள்ளவர்களிடத்தில் தேவன் ஒப்புவிக்க போகிறார். பெருக்கங்கள் வரும்போது தேவன் ஒப்புவிப்பார். வெற்றிடங்களை தேவன் ஒப்புவிக்க போகிறார். பிரித்தெடுக்கப்பட்ட லேவியனிடத்தில் ஊரீம் தும்மிமிகள் ஒப்புவிக்கப்பட்டது போல, வெறுக்கப்பட்ட லேயாளிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது போல கர்த்தர் நம்மை நம்பி ஒப்புவிக்க போகிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நேற்று காலையில் ஆண்டவர் பேசினார். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. ஆனால் தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தார் வர வர பலவீனப்பட்டு போனார்கள். ஒரே தேவனால் நடத்தப்பட்டவர், ஒரே தீர்க்கதரிசியினால் நடத்தப்பட்டவர்கள், ஒரே அபிஷேகம் பெற்றவர்கள், ஒரே பதவியிலே இருந்தவர்கள், ஒரே ஜனத்தை நடத்தினவர்கள். ஆனால் ஒருவன் பலத்து போனான், ஒருவன் பலவீனப்பட்டு போனான். என்ன காரணம்? சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனார்கள். மறுபடியும் கர்த்தர் நம்மை தேட வைப்பதற்காகத்தான் சில அழுத்தங்களை, சில நெருக்கங்களை நமக்கு தருகிறார் என்று ஆண்டவர் நம்மோடு பேசினார். மறுபடியும் கர்த்தர் நம்மை தேட வைப்பார். ஆச்சரியமானவைகளை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். கைகளை அசைத்து உற்சாகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நேற்று சாயங்காலத்தில் ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். ராஜாவினுடைய கனம் உபத்திரவத்தின் பாதையிலே நமக்கு கிடைக்க போகிறது. இந்த உபத்திரவத்தை என்னை விட்டு எடுத்து போடும் என்று கேட்காமல், இந்த உபத்திரவத்தை சகிக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணினார். நான் அதிகம் நேரம் எடுக்கவில்லை. இந்த கடைசி பகுதியிலும்
நாளிலும் உங்களோடு ஒப்புவிக்கும்படி எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் கேட்கலாம். லூக்கா 4வது அதிகாரம் 24, 25 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 4. ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று. இஸ்ரவேலுக்குள்ளே அநேகம் விதவைகள் இருந்தார்கள். இப்படி போனா நமக்கு சரியாகாது. எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். உங்களுக்கு பைபிள்ல வாசிக்க முடியலன்னா இங்க பார்த்து வாசிங்க. சேர்ந்து வாசிக்க போகிறோம் ப்ளீஸ். அன்றியும் வாசிங்க. அன்றியும் எலியாவின் நாட்களில் இல்ல மூலச்சல்ல எல்லாரும்னா என்ன அர்த்தம்? மூலச்சல்ல எல்லாரும்னா என்ன அர்த்தம்? எல்லாரும்னா எல்லாரும் வாசிக்கணும். அன்றியும் எலியாவின் நாட்களில், இன்னும் சத்தம் வரணும் ப்ளீஸ். அன்றியும் எலியாவின் நாட்களில் 3 வருஷமும் 6 மாதமும் வானம் கவனிங்கள். 3 விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எலியாவின் நாட்கள், எலியாவின் நாட்கள். ரொம்ப நாள் ஸ்கூலுக்கு வராம அப்புறம் ஸ்கூலுக்கு வந்தா புரியாது. ரைட், வேகமா போ. ரொம்ப நாள் வண்டி ஓட்டாம ஓட்டி பாருங்க, வண்டி ஆஃப் ஆகும். கிளட்ச் மிதிக்கணுமா ஆக்சிலேட்டர் தெரியாது. கீப் இன் டச், கீப் இன் டச் வித் காட். தேவனோட தொடர்புல இருந்தா தான் இடிக்காம வண்டி ஓடும். இல்லைன்னா இருக்கணும். கீப் இன் டச் வித் காட். எப்பொழுதும் உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த 40 நிமிடங்கள் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு இடைபட விரும்புகிறார். எலியாவின் நாட்கள், the days of Elijah. பழைய ஏற்பாட்டிலே மிகப்பெரிய ஜாம்பவான்களாய் இருந்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்தாலும் இந்த எலியாவுக்கு புதிய ஏற்பாட்டிலே மிகுந்த இடம் கொடுக்கப்பட்டிருந்தது. சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து வேதம் சொல்கிறது, தான் முதல் பெயர் சபா மட்டும் தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டிருந்தான். தான் முதல் பெயர் சபா என்பதற்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க வேண்டுமானால், இந்தியாவினுடைய வரைபடத்தில் டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு கோடை நாம வரைக்கும் போது டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு இடத்தை கவர் செய்த ஒரு தேவ மனுஷன் தான் சாமுவேல். மூலச்சல்லிருந்து தக்கலை வரைக்கும் அல்ல, மேட்டுக்கடையிலிருந்து மூலச்சல் வரைக்கும் அல்ல, டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் அறியப்பட்ட ஒரு மனுஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் தான் சாமுவேல் தீர்க்கதரிசி. தான் முதல் பெயர் சபா மட்டும் தீர்க்கதரிசியாக அறியப்பட்ட ஒரு மனுஷன். அந்த தீர்க்கதரிசியினுடைய பெயர் கூட 4 சுவிசேஷங்களில் நீங்களும் நானும் வாசிக்க முடியாது. சாமுவேல் என்கிற ஒற்றை வார்த்தையை நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் வாசிப்பது அரிதாயிருக்கும். ஆனால் மிகப்பெரிய இடத்தை பழைய ஏற்பாட்டிலே பிடித்துக் கொண்ட இவர்கள் இடம்பெறாத இடங்களில் கூட எலியாவை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எலியாவின் ஊழியங்கள் அல்லது எலியாவின் நாட்கள் அன்றைக்கும் தேவைப்பட்டது, இன்றைக்கும் தேவைப்படுகிறது. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை எழுப்பும் போது
அவனுக்கு பின்னணியிலே கிரியை செய்தது யார் என்று கேட்டால் அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாக வெளிப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தினுடைய நடுப்பகுதியில் அவர் மறுரூப மலையில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது எலியாவும் மோசேயும் அவரோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். இயேசு தன்னுடைய ஊழியத்தை முடிக்கும் போது, சிலுவையில் தொங்கும் போது, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொன்ன போது கீழே இருந்த போர்ச்சேவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பொறுங்கள், அவன் எலியாவை கூப்பிடுகிறானா இருக்கும், எலியா வந்தவனை விடுவிக்கட்டும். ஏனென்றால் எலியாவினுடைய விஷயங்கள் ஊழியத்திலே அவசியப்படுகிறது என்பதை பரிசுத்தவான்கள் அதிகமாய் அறிந்திருந்தார்கள். புரிந்தவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எலியாவின் நாட்களை குறித்து 5 விஷயங்கள் சொல்லப்பட வேண்டுமானால் இந்த எலியாவின் நாட்களிலே என்னவெல்லாம் அடங்கி இருக்கிறது? ஒரு டீ எடுத்துக்கொண்டால் பால், தேயிலை, சீனி, பச்சை தண்ணீர் என்று பல உபகரணங்கள் அடங்கி இருக்கிறது போல எலியாவின் ஆவியிலே அடங்கி இருக்கிற 5 விஷயங்கள் எலியாவின் நாட்கள். நம்பர் 1 ராஜாக்கள் 18:21 வாசிக்கிறோம். 2 நினைவுகளால் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். அப்போ எலியாவினுடைய வைராக்கியத்தை நாம் பார்க்க முடிகிறது. கொஞ்சம் கஷ்டமா இல்லைன்னா என் கூட சேர்ந்து நீங்க சொல்லலாம், கெட்ட வார்த்தை ஒன்றும் சொல்லி கொடுக்கப்படாது, சத்தமா சொல்லலாம். எலியாவின் வைராக்கியம், எலியாவின் வைராக்கியம். ஆமா, ஆண்களுக்கு ஆண்கள் தான் எதிரிங்கிறது எனக்கு தெரியும். பாருங்க, நம்மளை விட்டு கொடுக்கிறது நம்ம தான். சரி, ஓகே, வாழ்த்துக்கள். எலியாவின் வைராக்கியம், the seal of Elijah. நான் அடிக்கடி கூட்டங்கள்ல நான் சொல்லுவேன், ஒரு ஊழியக்காரர் அடிக்கடி சொல்லுவார், தாய்மார்கள் மட்டும் இல்லைன்னா உபவாச கூட்டமும் நடத்த முடியாது, முழுரவு ஜெபமும் நடத்த முடியாது. ஆமா, அதை வன்மையா நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். நம்மளை நம்பி எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, நம்மளை நம்பி அதை நான் சொல்றேன், நீங்க என்ன கல்லெறிஞ்சு கொன்னாலும் சரி நான் சொல்லுவேன். என்றைக்கு புருஷர்களுடைய கை குடும்பத்தில் ஓங்குகிறதோ அன்றைக்குத்தான் தேவன் கிரியை செய்கிறார் என்ற அர்த்தம். நல்ல கையசைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க பாருங்க, 10:1 ரேஷியோ தான் எல்லா திருச்சபைகள்ல இருக்கும். பெண்களுடைய பங்களிப்பு எவ்வளவு, ஆண்களுடைய பங்களிப்பு எவ்வளவுன்னு கணக்கு கூட்டி பார்த்தா பெண்களுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கும். இது இல்லை, இது யூனிவர்சல் ட்ரூத். வேர்ல்டு ஹிஸ்டரியில சபை சரித்திரத்தில் எழுதப்பட்ட ஒரு சத்தியம். அதனால தான் உயிர் தெழுந்த செய்தியை மரியாள்கிட்ட கொடுத்து அனுப்பினார். ஏன்னா பேதுருட்ட கொடுத்தா அவர் வீட்டுக்கு போயிடுவார். யோவான்கிட்ட கொடுத்தா அவரு எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு போயிடுவார். இங்க கொடுத்தா உலகம் எங்கும் பரம்பீரன்னு அவருக்கு தெரியும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்களுடைய பங்களிப்பு ஊழியத்தில் அதிகமாக்கப்பட வேண்டும். என்ன பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. புருஷர்கள் தான் சகலத்தையும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேர் சாப்பிட்ட போது 5000 புருஷர்கள் என்று பதிவிட்ட வேதாகமம் பெண்களையும் பிள்ளைகளையும் விட்டுவிட்டது. இஸ்ரவேல் வம்சத்துக்குள்ளே 30 லட்சம் பேர் இருந்தாலும் 6 லட்சம் புருஷர்களை வேதம் எண்ணி வைத்திருக்கிறது. என்னதான் பெண்கள் இருந்தாலும் புருஷர்களுடைய எண்ணிக்கை தான் பரலோகத்திலே கணக்கிடப்படுகிறது. கொஞ்சம் கை தட்டுங்களேன், கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எஸ், நோவாவுடைய நாட்களில் நோவா பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, சேம், காம், யாபேத் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, மனைவிமார் பெயர் எழுதப்படல. ஏன்னா the men represents women, the men represents women. மனுஷனிலிருந்து மனுஷி எடுக்கப்பட்டபடியினால் மனுஷன் தான் தேவனுக்கு முன்பதாக பிரதிபலிக்கப்படுகிறான். எனக்கு இது புரியுதுன்னு சொல்றவங்க கைகளை அசைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். எலியாவின் வைராக்கியம். 2 ராஜாக்கள் 2:9 எலியாவின் ஆவி, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். நம்பர் 3 லூக்கா 1:17 எலியாவின் பலம், the
பவர் ஆஃப் எலைஜா. நம்பர் 4 யாக்கோபு 5:17 எலியாவின் ஜெபம். நம்பர் 5 யாக்கோபு 5:18 மறுபடியும் எலியா ஜெபம் பண்ணினான், மழை பெய்தது, நல்ல முடிவு பெற்ற எலியா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. எலியாவின் நாட்கள் என்று சொல்லப்படும் போது எலியாவின் வைராக்கியம், எலியாவின் ஆவி, எலியாவின் பலம், எலியாவின் ஜெபம், எலியாவினுடைய நல்ல முடிவுகள் வந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் எலியாவின் நாட்கள் திரும்ப வரத்தான் போகிறது. எலியாவின் வைராக்கியம், எலியாவின் ஆவி, எலியாவின் பலம், எலியாவின் ஜெபம், எலியாவை போல நல்ல முடிவுகளை தேவன் நமக்கு தரப்போகிறார். கை தட்ட முடிந்தவர்கள் நல்ல கை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாம். ரைட். இப்போ சுவிசேஷத்தின் துவக்கத்திலும் நம்மால் எலியாவை பார்க்க முடியும், சுவிசேஷத்தின் நடுவிலும் எலியாவை பார்க்க முடியும், சுவிசேஷத்தின் முடிவிலும் எலியாவை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் Elijah played a great role. மிகப்பெரிய பகுதியை எலியா சுவிசேஷங்களுடைய ஊழியங்களிலே கிரியேட் செய்திருக்கிறார். அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எலியாவின் நாட்களிலே வானம் அடைக்கப்பட்டிருந்தது, தேசம் எங்கும் பஞ்சம் உண்டாயிருந்தது, இஸ்ரவேலுக்குள்ளே அநேகம் விதவைகள் இருந்தார்கள். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆயினும் 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 சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் உள்ள ஒரு விதவையினிடத்திற்கே எலியா அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்ற ஒருத்தியினிடத்திலும் அனுப்பப்படவில்லை. இந்த கடைசி கன்வென்ஷன் கூட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எங்கு பார்த்தாலும் வானம் அடைபட்டிருக்கிறது, எங்கு பார்த்தாலும் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. அநேகம் விதவைகள் இருந்தார்கள், தேவை உடையவர்கள் பெருகி இருந்தார்கள். அப்படியானால் எல்லார் வீட்டுக்கும் எலியா போயிருந்திருக்க வேண்டும். ஆனால் Elijah not sent to everybody. எல்லாரிடத்திற்கும் எலியா அனுப்பப்படவில்லை. ஒருத்தினிடத்தில் அனுப்பப்பட்டது போல எல்லாருக்கும் கனம் கிடைப்பதில்லை, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. ஆனால் இந்த கடைசி பகுதியில் மூலச்சல் ஃபுல் காஸ்பலோடு ஆண்டவருக்கு சொல்லும்படி ஒரு வார்த்தை உண்டு. உங்களிடத்தில் அந்த எலியா அனுப்பப்படுவாரானால் எங்கு பார்த்தாலும் பஞ்சம், எங்கு பார்த்தாலும் வானம் அடைபட்டிருக்கு. இப்போ நம்ம ஊர்ல பெய்யற மழை மாதிரி இல்லை, தக்கலையில பெய்யற மழை மூலச்சல்ல பெய்ய மாட்டேங்குது. எது சொன்னாலும் இப்படித்தான் இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். ஆனா நீங்க சாப்பிடும் போது நான் ஒண்ணு வந்து பார்ப்பேன், என்ன சாம்பார்னு கூப்பிடுறாதிய. நமக்கு ஒரு 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 எந்தூசியாசம் வரணும் பாருங்க. நான் உங்களை தப்பா நான் நடத்தல, அல்லது நீங்க ஒரு உற்சாகத்தை நீங்க காண்பிக்கணும். அல்லேலூயா. இல்ல அது மனசுக்குள்ள இருக்குன்னா மனசுக்குள்ள வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? விளக்க கொளுத்தி விளக்கு தண்டு கீழே வச்சு என்ன பிரயோஜனம்? மேலெல்லாம் வைக்கணும். நீங்க கை தட்டும் போது, நீங்க ஆராதிக்கும் போது பக்கத்துல கொஞ்சம் ஒரு ஒரு உயிரடைதல் உண்டாகும். அதுக்காகத்தான் பேச சொல்றது, வேற ஒண்ணும் இல்லை. நீங்க அமைதியா இருந்தாலும் நான் பேசுவேன். கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த எல்லா இடத்திலும் தேவை பெருகி இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் பஞ்சம், அநேக விதவைகள் இருந்தும் ஆயினும் சீதோ நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் உள்ள ஒரு விதவையினிடத்திற்கு எலியா அனுப்பப்பட்டார். இந்த வார்த்தை உங்களுக்கு இது ஏதாவது ஒரு உணர்வு நமக்கு உண்டாகுதா? எங்கேயோ ஒரு இடத்துல மட்டும் தேவை இருந்தது, அதனால எலியா அங்க அனுப்பப்பட்டார்னா விட்டுறலாம். தேசம் எங்கும் பஞ்சம், எங்கு பார்த்தாலும் வானம் அடைபட்டிருக்கிறது. ஒரு விதவை இருந்தாள் என்று வேதம் சொல்லவில்லை, அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் சீதோ நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் உள்ள ஒரு விதவையினிடத்திற்கு எலியா அனுப்பப்பட்டார். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன்,
அந்த எலியா என்று சொல்லும்போது உங்க மனதில் ஓடி வர வேண்டியது எலியாவின் வைராக்கியம், எலியாவின் ஆவி, எலியாவின் பலம், எலியாவின் ஜெபம், எலியாவினுடைய நல்ல முடிவு நம்மை சந்திப்பதாக. அதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? கொஞ்ச நேரம் கைகளை தட்ட முடிந்தால் தாய்மார்கள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள், தகப்பன்மார்கள் கொஞ்சம் கைகளை தட்டி ஓராபாலாபா துடாராபாலா கந்துராபா அதரம் ஜகதனகடக பிரௌடபா அதரா ஜகதனகடக வைஷபலக தினிபி கதுரபா ஓரபல ஹந்துரப கதுரிபி அந்தலபா. எந்த அடிப்படையில் எலியா இந்த தாயார் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்? எந்த தகுதி? இந்த எலியா அனுப்பப்பட்டதற்கு என்ன தகுதி? எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல 1972 இந்த அம்மா பதிச்சு போட்டதுனால எலியா போனாரா? அல்லது ஜாதி அடிப்படையில் எலியா போனாரா? படிப்பின் அடிப்படையில் எலியா போனாரா? எதன் அடிப்படையிலே? தேசம் எங்கும் பஞ்சம் உண்டாயிருந்த போதும், வானம் அடைக்கப்பட்டிருந்தும், அநேக விதவைகள் இருந்தும், எதன் அடிப்படையிலே எலியா ஒரு வீட்டை தேடி வருகிறார்? எதன் அடிப்படையில் ஒரு நபரை தேவன் சந்திக்கிறார்? எதன் அடிப்படையில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய ஸ்திதியை கர்த்தர் மாற்றுகிறார்? There will be a turnaround. எலியா வந்த பிறகு அவளுடைய வாழ்க்கை தலைகீழ் புரட்டப்பட்டது. நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், தேவன் ஒரு மனுஷனை சந்தித்தால், தேவ தூதர்கள் ஒரு குடும்பத்தை பரிசித்தால், அவர்களுடைய தலையெழுத்துக்கள் மாற்றப்படும் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எந்த தகுதியின் அடிப்படையில் எலியா அனுப்பப்பட்டார்? புரியுதுன்னு சொல்றவங்க கைகளை அசைத்து தேவனுக்கு மகிமை செலுத்தலாம். சுருக்கமாய் நாம் கற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். தயவு செய்து டோன்ட் ஃபீல் எம்பாரஸ்ட். உங்களுக்கு வருத்தமா இருக்க வேண்டாம், வேதனையா இருக்க வேண்டாம். சீக்கிரத்தில் நாம் கூட்டத்தை முடிக்கலாம். ஆனால் எதன் அடிப்படையில் எலியா இந்த விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டார்? வாசிக்கலாம். அடிப்படை தகுதி என்ன? ரோமர் 9வது அதிகாரம் 15-16 வசனங்கள். ரோமர் 9ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவர்களாலும் அல்ல, ஓடுகிறவர்களாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். எலியா இந்த ஸ்திரீயினுடைய வீட்டிற்கு அனுப்பப்பட்டதனுடைய அடிப்படை காரணம், the foundational reason, அடிப்படை காரணம், அந்த குடும்பத்தின் மேல் தேவ சித்தம் இருந்தது. கவனிச்சு கேளுங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, தேவ சித்தமுள்ள குடும்பமானால், தேவ சித்தமுள்ள நபரானால், நீங்கள் எத்தனை கூட்டத்தின் நடுவில் ஒளிந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை சந்திப்பார். கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. நமக்கு வெளி உலகத்துல மற்ற எல்லா சத்தமும் பிடிக்கும். இங்கனக்குள்ள இந்த சத்தம் நமக்கு இரிட்டேஷனா இருக்கும். நான் அதை ரொம்ப தியானிச்சு பார்த்துருக்கேன். பஸ்ஸில் பிரயாணம் பண்றவங்க எழும்பி போய் டிரைவர்கிட்ட, இப்படி இருக்கிறவங்க போய் பாட்டை குறை அப்படின்னு சொல்ல நமக்கு முடியாது. கேட்குதா உங்களுக்கு? ஊர்களில் கேட்குற சத்தம் இதெல்லாம் ஏவாளும் அப்படித்தான். தேவ சத்தத்தை விட பாம்பு சத்தம் அந்த அம்மாவுக்கு பிடிச்சிருந்துச்சு. நம்ம எதை விரும்புகிறோமோ அதுதான் நமக்கு பிடிக்கும். கொஞ்சம் கரங்களை சைத்தாண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண. நீங்க பாருங்களேன்,
நீங்க இந்த சத்த பரிதிக்குள்ள வந்துட்டீங்கன்னாலே ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் தானே அர்த்தம். அடிப்படை தகுதி. ஆண்டவர் அந்த தாயாரை குறித்து ஒரு சித்தம் வைத்திருந்தார். வில் ஆஃப் காட். கொஞ்சம் பொறுமையாவே போவோம். எது வரைக்கும் போகுதோ அதுல முடிச்சுட்டு நான் பாஸ்டர்ட்ட நான் கொடுக்கிறேன். ஏன்னா என்னை விட ஆண்டவரை விட நீங்க வாஞ்சை உள்ளவர்களா இருக்கணும். பிலிப்பு சந்திச்சு வந்த சமரியாவில் போய் அப்போஸ்தலர்கள் கேட்குறாங்க, நீங்க பரிசுத்தாவியை பெற்றீங்களான்னு கேட்டாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க கேள்விப்பட்டது கூட கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும்தான், தெரியலனாலும் கூட தெரியும்னு சொல்ற ஊரு. நம்மகிட்ட யாராவது வழி கேட்டாங்கன்னு வைங்களேன், தெரியாதுன்னு சொல்ல மாட்டோம். நேர போய் அந்த கடையில கேளுங்கன்னாவது சொல்லுவோம். சிரிப்பு வந்தா கொஞ்சம் சிரிங்க. என்ன தெரியாதுன்னு சொல்லவே மாட்டோம். அதாவது நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கேவலம். அதனால அவங்க வண்டி கதவை இறக்கி நேர போங்க, அங்க ஒரு மளிகை கடை இருக்கும், அங்க கேளுங்க. அவன் நம்மளை ஏறிட்டு இறங்கி பார்த்துட்டு சொல்லுவோம், அது எனக்கு தெரியாதா. அப்போ பிரியாணி செய்ய தெரியுமான்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லாததானே நம்ம பழக்கம். ஒன்னு தெரியாதுன்னு சொல்லி நமக்கு பழக்கமே இல்லை. ஆனா என்றைக்கு சமாரியர்கள் நாங்க கேள்விப்பட்டது இல்லைன்னு சொன்னாங்களோ, அவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்த போது அவர்கள் அபிஷேகம் பெற்றார்கள். அபிஷேகம் பெற்றது மட்டுமல்ல, அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள்னு போடல, அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். தெரியாதுன்னு சொல்லுகிறதற்கு அவ்வளவு எஃபெக்ட் இருக்கு. கைத்தட்ட முடிஞ்சா கைத்தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். ரைட். தேசம் எங்கும் வானம் அடைபட்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் பஞ்சம். அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா ஒருத்தினிடத்திற்கு அனுப்பப்பட்டதனுடைய அடிப்படை காரணம், அந்த குடும்பத்தின் மேல் தேவ சித்தம் இருந்தது. யார் மேல் தேவ சித்தம் இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் தேவ சித்தம் மறைந்து கிடக்கிறதோ, நீங்கள் எத்தனை பட்டணங்களில் எத்தனை தேவை உள்ளவர்கள் நடுவில் நீங்கள் ஒளித்து கொண்டிருந்தாலும் உங்கள் கதவுகளை தேவன் தட்டுவார். உங்கள் கதவுகளை தேவன் தட்டுவார். நீங்க அப்ளிகேஷன் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சிகப்பு நூல் தொங்க விட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எத்தனை கூட்டத்தில் மறைந்து இருந்தாலும் அவருடைய கை உங்களை பிடிக்கும். நீங்கள் பாதாளத்தில் இறங்கி படுக்கை போட்டாலும் வானத்துக்கு ஏறினாலும் அவருடைய கரம் உங்களை பிடிக்கும். நான் இதை ஏன் இவ்வளவு தைரியமா நான் சொல்றேன்னா, நான் எம்இ படிக்கிற காலகட்டத்தில் காலேஜில் ஹாஸ்டல்ல நான் போய் தங்கின முதல் நாள், ஃபர்ஸ்ட் டே, என்னுடைய காலேஜ் ஹாஸ்டல்ல என்னுடைய முதல் நாள் அன்னைக்கு தான் நான் காலேஜுக்குள்ளேயே போறேன். நான் ஹாஸ்டலுக்குள்ள போகிறேன். நான் ரட்சிக்கப்பட்டதும் தேவனோடு நான் பண்ணின உடன்படிக்கையும் எனக்கு மட்டுமே தெரிந்த விஷயம், என் பெற்றாருக்கு கூட தெரியாது. ரட்சிப்பின் ஆரம்ப காலகட்டம், ரட்சிப்பின் ஆரம்ப காலகட்டம், தேவனுக்காக என்னை ஒப்பு கொடுத்த ஆரம்ப காலகட்டம். அப்பொழுதும் நான் படித்து கொண்டுதான் இருக்கிறேன். என் காலேஜில் போய் என் ஹாஸ்டல்ல, பிஜி ஹாஸ்டல், அங்க போய் நான் என்னுடைய லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு கதவை பூட்டின அடுத்த 5 நிமிடங்களில் என் கதவை யாரோ தட்டுகிற சத்தம். கதவை தட்டினவுடன் கதவை திறந்து பார்த்தோன்னு ஒரு தம்பி, அந்த தம்பி யூஜி படிக்கிறான், பிஇ. அவன் வந்து என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், நேரடியாக, இட் வாஸ் a direct question. உங்க பேர் என்ன, நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்க, எதுவும் கேட்கல. நேரடியாக என்னிடத்தில் கேட்ட முதல் கேள்வி, நம்ம காலேஜில் ஒரு பிரேயர் செல் இருக்கு, அந்த பிரேயர் செல்ல எங்களுக்காக நீங்க நடத்தி தருவீங்களா? நான் ஆச்சரியப்பட்டேன்.
நான் ஒப்பு கொடுத்ததும் நான் அழைத்ததும் நான் விட்டு கொடுத்ததும் தேவனுக்கும் எனக்கு மாத்திரமே தெரிந்த சங்கதியாயிருக்க, முன்பின் அறியாத ஒரு தம்பி கதவை தட்டின அடுத்த நிமிஷம் எங்களுக்காக ஜெபம் நடத்தி தருவீங்களான்னு கேட்டபோது நான் நிச்சயித்துக் கொண்டேன், தேவ சித்தமுள்ள மனுஷனுக்கு அட்ரஸ் தேவையில்லை. தேவ சித்தமுள்ள மனுஷர் எங்கிருந்தாலும் அந்த அழைப்பு அவன் கதவுகளை தட்டும். கல்யாணத்துக்காக இயேசுவை தேடினவர்களுக்கு இது புரியாது. ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக கிறிஸ்துவை தேடினவர்களுக்கு இது புரியாது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிற தேவஜனம் இருப்பீர்களானால் இந்த வருஷம் தேவனுடைய சத்தத்தை கேளுங்க. தேவ சித்தமுள்ள உங்க பிள்ளை எத்தனை மைல் தூரம் ஓடினாலும் கர்த்தருடைய கை அவனை பிடிக்கும். கைகளை தட்டி ஆவியில நிரம்புங்க. தேவ சித்தம் உள்ளவர்கள் எத்தனை தான் உலக பிரகாரமான வேலைக்கு ஓடினாலும் கர்த்தருடைய கரம் அவங்களை பிடிக்கும். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை, உங்களுக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை. அபிஷேகம் பெற்ற, கிருபை பெற்ற, அழைப்பு பெற்ற தேவ சித்தமுடைய தாயின் கருவிலிருந்து பிறக்கும் போதே உன்னை வேறுபடுத்தி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டது உண்மையானால் உன் கதவுகள் தட்டப்படும். தேவ சித்தம் எங்கே இருக்கிறதோ அவர்கள் மறைந்திருக்க முடியாது. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதது போல ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன், I don't have any good introduction, எனக்கு ஒரு தகுதியும் இல்லை. But the will of God, தேவனுடைய சித்தம் இருக்கிற ஒரே காரணத்தினால் நமக்கு தெரியும், நம்ம ஸ்தாபனத்துக்குள்ள நம்ம பலிபீடங்கள்ல அவ்வளவு சீக்கிரம் யாரும் ஏற முடியாது. இந்த உற்சாகமா தான் இருங்களேன். If there is a will of God, God will send Elijah. தேவ சித்தம், தேவ சித்தம். 23 வருஷம் விலகி ஓடுனேன் 24வது வயதில் என்னிடத்தில் அழைப்பு வந்து தட்டினது. தேவ சித்தம் உள்ளவர்கள் எந்த பஞ்சத்துக்குள்ள மாட்டி இருந்தாலும் சரி, தேவ சித்தம் உள்ளவர்கள் எத்தனை தேவைகள் உள்ள கூட்டத்தின் நடுவில் மாட்டிக்கொண்டாலும் சரி, உங்களை கர்த்தர் அடையாளம் கண்டுகொள்ளுவா, அடையாளம் கண்டுகொள்ளுவா. அப்படிப்பட்ட தேவ சித்தம் உள்ள குடும்பங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தேவ சித்தம் மட்டுமல்ல, அதோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒன்று இருக்கிறது, இரக்கம். இயேசு மலையிலிருந்து இறங்கி வந்தபோது ஒரு குஷ்டரோகி இயேசுவினிடத்தில் ஓடி வந்து, இயேசுவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அவரிடத்தில் சுகமளிக்கிற வல்லமை இருந்தாலும் சித்தமுடையவர்களுக்கு தான் சுகம் கிடைக்கும். சுகம் அளிக்க வேண்டும் என்கிற தேவ சித்தம் நம்மேல் இருக்க வேண்டும். அவங்களுக்கு செய்தார், எங்களுக்கு செய்ய மாட்டாரா? அவங்களுக்கு பண்ணினார், எங்களுக்கு பண்ண மாட்டாரா? நோ, உங்கள் மேல் அந்த தேவ சித்தம் இருந்தால் மாத்திரமே அது வியாபரிக்க முடியும். That is the qualification. அது ஒரு தகுதி. கொஞ்சம் ஜெபிக்கலாமே, அது ஒரு தகுதி, அது ஒரு தகுதி. அதை அந்த குஷ்டரோகி அறிந்திருந்தபடியினால் இயேசுவினிடத்திலே சொல்லுகிறார், உங்க கையை என் மேல வச்சு குஷ்டரோகத்தை சுகமாக்குங்கன்னு கேட்காம அதற்கு முன்பதாக இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், உமக்கு சித்தமானால், இஃப் யூ ஆர் willing, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அடுத்த வார்த்தை இயேசு சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு. இன்றைக்கு பகல் உங்க மேல தேவனுக்கு சித்தம் உண்டானா பல வருஷம் உங்களை பாளையத்தை விட்டு தூரமாக்கின, உறவுகளை விட்டு தூரமாக்கின, ஒரு வேடிக்கை பொருளாய் மாற்றின விஷயத்தில் கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார், உங்களை கனம் பண்ணுவார். எனக்கு சித்தம் உண்டு என்று சுகமாக்கி விடவில்லை,
எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி மனதுருகி அவன் மேல் தன் கையை நீட்டினார். The will of God and the compassion, தேவ சித்தத்தோடு கூடிய இரக்கம் இருந்தாதான் நான் தகுதி பெற முடியும். என்ன தனியா விடாதீங்க. தேவ சித்தத்தோடு கூடிய வாலிப தம்பிமார் கேட்கணும், வாலிப தங்கச்சிமார் கேட்கணும், தேவ சித்தத்தோடு கூடிய இரக்கம் வேணும். கொஞ்சம் கவனிங்க. தேவ சித்தத்தோடு கூடிய இரக்கம் இருந்தபடியினால்தான் இருந்தும் எலியாவிடத்தில் அனுப்பப்பட்டார். யோபு 9:15 யோபு சொல்லுகிறார், நான் நீதிமானா இருந்தாலும் சர்வ வல்லவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுவே. என்ன சொல்றாரு? என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணி இருந்தது உண்மை, அடுத்த கன்னிகையின் மேல் நான் நினைப்பா இருக்கவில்லை. நான் என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று நினைத்து கூட சர்வாங்க தகன பலியிட்டவன். என்னுடைய நன்மைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகும் உதடுகளினாலும் பாவம் செய்யாதவன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்ன நீதிமானா இருந்தாலும் என் நீதியை சொல்லி என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்க மாட்டேன். நான் காணிக்க போட்டுட்டு என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்க மாட்டேன். என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன், இரக்கத்துக்காக. நான் 18 வருஷம் சபைக்கு வர்றேன், 40 வருஷம் நாங்க ஃபுல் காஸ்பல்ல இருக்கிறோம்னு நான் சொல்லாம என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். இந்த கடைசி கூட்டத்தில் இந்த கூடாரத்துக்கு நான் இரக்கம் செய்வேன் கர்த்தர் எனக்கு சொல்லி அனுப்பி இருக்கிறார். அதை விசுவாசிக்கிற தேவ ஜனம் கைகளை தட்ட முடியுமானால் உடாரபல் கமனா கொஞ்ச நேரம் நல்ல கைகளை தட்டி இரக்கம் தாளந்துகளை விட, திறமைகளை விட, படிப்பை விட தேவ சித்தமும் இரக்கமும் தான் இங்கே பேசப்படும். கவனிங்க. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று சொல்லி மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 பேர் ஜெபம் பண்ண போனார்கள். ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். பரிசேயன் எப்படி ஜெபம் பண்ணினான் தெரியுமா? ஆண்டவரே, நான் இவனை போல இல்லை, நான் அவனை போல இல்லை, நான் இவனை போல இல்ல, நான் அவனை போல. அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 18:12. லூக்கா 18:12. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன். தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பதில் கிடைச்சது. ஏன் சிலர் சத்தம் போட்டு ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க ஜெபம்லாம் என்ன ஜெபம்? என்ன இந்த ஜெபத்தை சத்தம் போட்டு பண்ணுனா பக்கத்தில் இருக்கிற அக்கா இடிச்சிருவாங்க உங்களை. நான் இந்த அக்கா மாதிரி இல்லை, நான் அந்த ஐயா இல்லை அப்படின்னு இவன் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணியிருந்தா ஆயக்காரன் இவனை கொண்டு இருப்பான். He prayed himself. சிலருக்கு ஆலயத்தில் தான் நல்ல தூக்கம் வரும். ஆனா அது உங்க மேல கர்த்தர் போட்ட முக்காடுன்னு உங்களுக்கு என்னைக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. தூக்கம் வந்துட்டுன்னா உங்க சொம்பும் உங்க ஈட்டியும் காணாம போயிடும். தூக்கம் வந்துட்டுன்னு வைங்களே, ஈட்டியும் போயிடும், சொம்பும் போயிடும். அடுத்த நாள் காலையில தாவீது மேல நின்று கூப்பிடுவார், உன் ஈட்டி உன் சொம்பு எங்க? அது நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். இப்போ உள்ள தாவீது ஈட்டியும் செம்பு எடுக்க மாட்டான், அந்த ஈட்டி எடுத்து வயிற்றுல குத்துவான். Right. La fasturia la bacanturas. Parakida sabaruta la basias. என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான்.
ஏன்னா இவன் ஜெப குறிப்பு அடுத்தவனை கேவலப்படுத்தக்கூடிய ஜெப குறிப்பு. நான் அவனை போல இல்லை, நான் இவனை போல இல்லை, நான் பரிகாரன், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் அவர்களை போல இல்லை. அடுத்து ஒரு மனுஷன் ஜெபிக்கிறார். தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பலை அடித்துக்கொண்டு, பாவியான என் மேல் கிருபையாயிரும். இயேசு சொன்னார், இவன் அவுட்டு, இவனிடத்தில் நான் போவேன் என்று. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல முடியும், நான் நீதிமானா இருந்தாலும் என் ஜெபத்தை வச்சு நான் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேன், என் பரிசுத்தத்தை வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேன். நான் நீதிமானா இருந்தாலும் சர்வ வல்லவரோட வழக்காடாமல் இரக்கத்திற்காக கெஞ்ச போகிறேன். எத்தனை பேர் கெஞ்ச போகிறீங்க? தேவ சித்தத்தோடு கூடிய இரக்கங்கள் வருமானால் மற்ற யாரிடத்திலும் அனுப்பப்படாத நன்மைகளும் கனங்களும் கிருபைகளும் உங்களிடத்தில் அனுப்பப்படும். நல்ல கை தட்ட முடிந்தவர்கள் கைகளை தட்டி அபிஷேகத்தில் நிறைந்து, நீங்க இந்த 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 இரக்கத்தை குறித்து ஒண்ணு நடைமுறை வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ளணும். எப்படி வேர்ல்டு கப் கிரிக்கெட் நடக்கிறது போல கால்பந்து போட்டியும் உலக அளவில் நடக்கும். அதற்கு ஃபிஃபா வேர்ல்டு கப் என்று சொல்லுகிறார்கள். இதில் அர்ஜென்டினா தேசத்திற்காக நல்ல விளையாட்டு வீரர்களை எழுப்புவதற்கு அங்கிருக்கிற கால்பந்து குழு அங்கிருக்கிற லோக்கல் ஸ்டேடியத்தில் போய் திறமைசாலிகளை ஒளித்திருந்து கவனித்து அவர்களை தெரிந்து கொள்வது வழக்கம். அப்படி மறைந்திருந்து அர்ஜென்டினா தேசத்துக்காக விளையாட வைப்பதற்கு திறமைசாலிகளை அவர்களுக்கு தெரியாமல் மறைந்திருந்து பார்ப்பார்கள். அப்படி பார்த்து கொண்டிருந்த போது யாரையும் தெரிந்தெடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு வரவில்லை. அந்த கால்பந்து மைதானத்தை விட்டு அவர்கள் வெளியிலே வரும்போது ஒரு குள்ளமான ஒரு நபர் தன் கைகளிலும் கால்களிலும், இங்க கவனிங்க, தன் கைகளிலும் கால்களிலும் பேண்டேஜ்களை போட்டுக்கொண்டு ஒரு குட்டி பந்தை வைத்துக் கொண்டு ஒரு 5 அடி தூரத்திலே அவன் தகப்பன் நின்று கொண்டு 2 பேரும் விளையாடி கொண்டிருந்தார்களாம். இந்த வெளியே வந்த பயிற்சியாளர்கள் அந்த சிறு பையனால் ஈர்க்கப்பட்டார்கள். They were attracted by that small boy. உடனே அவனிடத்தில் வந்து கேட்டார்கள், உனக்கு ஃபுட்பால் விளையாட விருப்பம் இருக்கிறதா என்று. உடனே அவன் தகப்பன் சொன்னார், இல்லை இல்லை, அவனுக்கு மயோபதி என்கிற வியாதி இருக்கிறது, எலும்புகள் பொடியக்கூடிய வியாதி இருக்கிறது, அவன் விளையாடுவதற்கு தகுதியற்றவன், அவனுக்காக மில்லியன் கணக்கில் பணம் செலவு பண்ணிதான் அவனை நாங்கள் உயிரோடு வைத்திருக்கிறோம், அவன் விருப்பத்தை வீணடிக்க கூடாதே என்று சொல்லி நான் சும்மா நாள் அவன் கூட விளையாடுறேன்னு சொன்ன போது அந்த பயிற்சியாளர்கள் சொன்னார்களாம், இல்ல இவங்கிட்ட ஏதோ ஒன்றை நாங்கள் பார்க்கிறோம். உடனே அவன்கிட்ட கேட்டான், நீ விரும்புறியா நீ கேட்ட போது அந்த சிறு பையன் சொன்னானா, எஸ் ஐ ஆம் வில்லிங் என்று அர்ஜென்டினா தேசத்தில் ஒரு சிறு பையன் சொன்னான். அவனை கூட்டிக் கொண்டு போனார்கள். அவனை வருஷங்களாய் அந்த ஃபுட்பால் கிளப் அவனை படிக்க வைத்தது, அவனுக்கு வேண்டிய மருத்துவத்தை கொடுத்தது. பின்னாட்களிலே அவன்தான் அர்ஜென்டினா தேசத்தினுடைய நட்சத்திர கால்பந்து வீரன் லியோனல் மெஸ்ஸி. இன்றைக்கு உலகத்தால் அறியப்படுகிறவன். உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனுஷன் வியாதியஸ்தன், எலும்புகள் பொடியக்கூடிய வியாதி உள்ளவன், ஆனால் அந்த தேசத்தினுடைய கால்பந்து குழு அவர்கள் மேல் ஒரு இரக்கத்தை கண்டபடியினால் அவனை கையில் எடுத்தது. நான் உங்களை பார்த்து சொல்றேன், திறமைகளை தாண்டி, பணத்தை தாண்டி, படிப்பை தாண்டி இரக்கம் பேசப்படுமானால் உன் பிள்ளைகளை தேடி ராஜாக்கள் வருவார்கள். புரிஞ்சவங்க மட்டும் கைகளை தட்டுங்க. குடபல் கமனது யந்தரபலப, தகுதி இல்லாத உன்னை தேடி ராஜாக்கள். எஸ், கை தட்டுங்க. வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். நல்ல 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 கைகளை தட்டுங்க. எனக்கு வசதி இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு சொத்து இல்லை, வேண்டாம். தேவனுடைய இரக்கம் இருக்குமானால், தேவனுடைய சித்தம் இருக்குமானால் கைகளை தட்டும் போது ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய கிருபை அநேகர் மேல. எஸ் எஸ், புரிந்தவங்க மட்டும்
படிப்பு தான் தகுதினா இன்னைக்கு படித்தவர்களை தேவன் ரட்சித்திருந்திருப்பார். உயரம் தான் தகுதியானார் தேவன் கோலியாத்தை தெரிந்தெடுத்திருப்பார். உயரம் அல்ல, தகுதி அல்ல, படிப்பல்ல, நிறம் அல்ல, என்னுடைய இரக்கம். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. 1000 தலைமுறை மட்டும் தன் இரக்கத்தை காக்கிறவர். இந்த கடைசி கூட்டத்தில் மூலச்சல் சபையாருக்கு அவருடைய இரக்கம் கிடைப்பதாக. உன் வாலிப பிள்ளைகளுக்கு அந்த இரக்கம் கிடைப்பதாக. என் அன்பு சகோதரா, எனக்கு சரியான ஞானம் இல்லைன்னு சொல்றீங்களா, படிப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்குமானால் மற்ற யாரிடத்திலும் போகாத எலியா உன்னிடத்தில் வருகிறதை உன்னால் காண முடியும். ராஷ்பா கந்தரா உடரபல கந்துரா ரீதலப சந்தலதியா அர்த்தல பிரௌடபல் கமனா. எத்தனையோ வசதி படைத்தவர்கள், எத்தனையோ அதிகாரிகள் இயேசுவை சுற்றி நின்றபோது இயேசு தன் தலையை உயர்த்தி காட்டத்தி மரத்தில் இருக்கிற சகேவுவை பார்த்து, நீ இறங்கி வா, உன் வீட்டில் தங்க விரும்புகிறேன் சொன்னது போல உங்கள் பக்கமாய் அவருடைய கவனம் திருப்பப்படுகிறது, திருப்பப்படுகிறது, திருப்பப்படுகிறது. சும்மா இருக்கிறவங்க சும்மா இருக்கட்டும். ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை பிடிக்கிறவர்கள் ஒன்னு பிடிக்கட்டும். Hamasiha, Hamasiha, Shabara Kantura Katalaba, Rababa Shandalatia, Ramtalabasia. இதே பட்டணத்திலே குடும்பத்தால வெறுக்கப்பட்ட உன்னிடத்திலே ராஜரீகம் வரப்போகிறது. ஒரு அபிஷேகம். தரபா கத்துரா உடபல் கபனா அதரபல கடகடனா ஷபபபபபபா அரபல பசியா தரபலபா. சோராது ஜெபித்திட ஜபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு பாதம் வந்தே, சோராது ஜெபித்திட. பாட முடிந்தவங்க ஜபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு பாதம் வந்தே. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. எல்லாரும் பிரதர்ஸ் ஆஹா எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஒரு நிமிஷம். ஒருவேளை சத்துரு நம்முடைய இருதயத்தை பணம் இருந்தா எல்லாரும் வருவாங்கன்னு ஏமாத்தி வச்சிருக்கிறானா, அதை உங்க இருதயத்தை விட்டு எடுத்து போடுங்க. பெரிய பெரிய யானை தந்தத்தினால் கட்டப்பட்ட வீடுகள் தேவனால் புறக்கணிக்கப்பட்டு ஒரு சாதாரண ஏழை விதவை வீட்டுக்கு இவர் போனதற்கு காரணம் அவள் மேலிருந்த தேவ சித்தத்தோடு கூடிய இரக்கம். இந்த சத்தியத்தை பிசாசு அறிய விட மாட்டான். இன்னைக்கு பெற்றார்கள் எதற்கு போராடுகிறாங்க? கடன் வாங்கியாவது. எனக்கு தெரியும் ஒரு குடும்பம் MBBS தான் படிக்க வைக்கணும்னு அந்த பிள்ளைய 4 வருஷம் வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. பாஸ்டர், MBBS படிக்க வைக்கணுமா? எதுக்கு? ஊசி போட்டு கொல்ல.
எல்லாரும் எம்பிபிஎஸ் படிச்சா எல்லாரும் கையானா யார் கால்? Not everybody called to be a doctor. எல்லாரும் டாக்டருக்காக அழைக்கப்படவில்லை. அல்லது புரியணும், ரொம்ப நோண்டி கேட்டா தெரியுது அவ ஃப்ரெண்டு படிக்கலாம். கொஞ்சம் முகத்துல கொஞ்சம் ஒரு தெளிவு வரட்டும். ஃப்ரெண்டு படிக்கிறாளா? ஃப்ரெண்டு படிக்கிறதுனால 4 வருஷம். இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, டாக்டர் படிச்சா என் பிள்ளைக்கு கனம், என் பிள்ளைய இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும். தமிழ்நாட்டில் காலேஜே இல்லைன்னு சொல்லி சிலர் அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க. கர்த்தர் அனுப்புனா போலாம், தப்பு இல்லை. ஆனா இது அல்ல எலியாவை உங்களிடத்துல ஈர்க்கக்கூடியது. இரக்கம், இரக்கம். நான் எல்லா தைரியத்தோட நான் கண்ணீரோட சொல்லுவேன், இரக்கம் இருந்தா, தேவ சித்தம் இருந்தா, ஒன்னும் படிக்கலனாலும் உங்க கதவை அவர் தட்ட முடியும். கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எந்த கோட்டை, எந்த தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தே. பணம் தான் முக்கியங்கிற எண்ணத்தை தூக்கி போடுங்க. பெரிய வீடு இருந்தா தூக்கி போடுங்க. கர்த்தர் வீட்டை தருவாரானால் ஸ்தோத்திரம். ஆனா வீடு எலியாவை ஈர்ப்பது இல்லை. இரக்கம். அந்த அம்மாக்கு இரக்கம் கிடைச்ச விதத்தை கவனிங்களே. 1 ராஜாக்கள் 17:6. வேகமா முடிக்கலாம். 1 ராஜாக்கள் 17:6. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், காகங்கள் விடியற் காலத்தில் அவனுக்கு அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தார். 3 விஷயங்கள் இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. 1, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எலியா நடத்தப்பட்டவன். எப்படி? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதம். காக்கா, திருடக்கூடிய காக்கா அவனுக்கு சாப்பாடு கொண்டு வருது. சூப்பர் நேச்சுரல் சர்வீஸ் ப்ரொவைடட். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நடத்தப்பட்ட ஒரு மனுஷன். வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அந்த காக்கா கொண்டு வந்த அப்பமும் இறைச்சியும் எத்தனையோ சேக்கல் எடை கொண்டதான். அந்த அழகுல அதை வச்சு எப்படி கொண்டு வந்திருக்கோம், நோ க்ளூ. ரெண்டு, அப்பமும் இறைச்சியும் கிடைத்தது அவனுக்கு. 3, காலையிலும் சாயங்காலமும் கிடைத்தது. இந்த 3 விஷயத்தை கவனிங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடத்தப்பட்டவர். 2, அப்பமும் இறைச்சியும் கிடைச்சது. 3, காலையிலையும் சாயங்காலமும் கிடைச்சது. இப்போ இவர் போகக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காக்கா கொடுக்காது, ஒரு சாதாரண மனுஷி கொடுப்பாங்க. கிளர்க்கா இருந்துட்டு மேனேஜரா போலாம், மேனேஜரா இருந்துட்டு கிளர்க்கா ஆகிறது அது கனவீனம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடத்தப்பட்ட ஒரு மனுஷன் இப்பொழுது இயற்கையாய் நடத்தப்படுவதற்கு போகிறார். யாராவது இங்க இருக்கிறவங்க நான் சாட்சி சொல்லணும். என்ன சாட்சி? ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே என் மனைவி எனக்கு சோறு போட்டாள் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. அப்படி போடுறதும் சாட்சி தான். சிலர் குடும்பத்துல அந்த இருக்கு, சாப்பிடுங்க. நீங்க அமைதியா இருந்தா உங்களுக்கு புரியுதுன்னு அர்த்தமா? யாராவது ஒரு நாள் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே எனக்கு திருமணமாகி 25 ஆண்டுகளில் காலையில் எழும்பினவுடன் எனக்கு ஒரு கப்பு காஃபி கிடைத்தது. அது சிலருக்கு சாட்சி தான். என்ன காலையில காஃபியே கிடைக்காது. ஆனா அது பெரிய விஷயம் இல்லை, அது இயற்கையாய் நடக்கக்கூடியது. நம்பர் 2, இங்க என்ன கிடைக்க போகுதுன்னா, இங்க என்ன கிடைச்சது? அப்பமும். ஆனா இங்க என்ன கிடைச்சதுன்னா, அப்பம் மட்டும் கிடைக்கும். பைபிள் படிச்ச தேவ ஜனமே,
இங்க என்ன கிடைக்கும்? அப்பம் மட்டும் கிடைக்கும். அது கொஞ்சம் சைஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. மூணாவது, இங்க கேட்காமலேயே காலையிலையும் சாயங்காலமும் கிடைக்குது. இங்க கேட்டாலும் நம்ம கொடுக்க மாட்டேங்குது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி கேட்போம். மூலச்சல் சபையா சேர்ந்து ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்போம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நடத்தப்பட்ட அந்த மனுஷன், அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்ட மனுஷன், காலையிலையும் சாயங்காமலையும் கேட்காமலேயே கிடைச்ச மனுஷன், இப்போ போய் சாதாரணமா நடத்தப்பட போறாரு. வெறும் அப்பம் மட்டும் கிடைக்க போகுது. கேட்டால் அந்த அம்மா சண்டை போடுது. இந்த அம்மா கிட்ட ஏன் ஐயா எலியாவை அனுப்புறீங்கன்னு கேட்டா வேற என்ன செய்ய, அந்த அம்மா மேல ஒரு இரக்கத்தோடு கூடிய தேவ சித்தம் இருக்கிறதுனால. இப்ப கேளுங்க, இப்ப கேளுங்க, என்ன முக்கியம் இல்ல, இறைச்சி முக்கியம் இல்ல, இரக்கம் இருந்தா உங்க வீட்டுக்கு வருவார். கை தட்டுங்க. சத்தியம் புரிஞ்சவங்க கை தட்டுங்க. பெரிய எல்இடி டிவி இல்லாம இருக்கலாம், ஹோண்டா சிட்டியில நல்ல கார் இல்லாம இருக்கலாம், இவளிடத்துல பானையிலே கொஞ்சம் மாவும் களையத்துல கொஞ்சம் எண்ணெய் இருந்தது, ஆனாலும் இரக்கம் இவளை தகுதிப்படுத்தினது. நான் எத்தனை பேருக்கு சொல்றேன், இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு பாடுகிற திறமை இருக்கா இல்லையா அது விஷயம் இல்ல, உங்களுக்கு ஞானம் இருக்கா இல்லையா விஷயம் இல்ல, உங்களுக்கு இது இருக்கா அது இருக்கா விஷயம் இல்ல, என்கிட்ட இறைச்சி இல்லையே, என்கிட்ட இல்லையே, வேண்டாம். இரக்கம் இருந்தால் எலியா அனுப்பப்படுகிறதை இந்த கூட்டத்திற்கு பிறகு நீங்கள் அனுபவிப்பீர்கள். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஹூடாராபா சந்தராபா. இந்த காலை வேளையில் இரக்கம் பெற்ற குடும்பமே, இரக்கம் பெற்ற குடும்பமே, தேவ சித்தத்தோடு கூடிய இரக்கம் இருக்குமானா என்ன இல்லனாலும் பரவாயில்லை, மாவு குறையா இருந்தாலும் பரவாயில்லை, இறைச்சி இல்லனாலும் பரவாயில்லை, உன்னிடத்தில் என் நேசர் வருவார். கதறுங்க கதறுங்க, வாயை திறந்து. வேத எழுத்துக்களை வாசிக்க முடியாமல் கூட இருக்கலாம், எனக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்லலாம், எனக்கு மற்றவர்களை போல ஞானம் இல்லைன்னு சொல்லலாம், என் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கலன்னு சொல்லலாம், நிலம் இல்லைன்னு சொல்லலாம், ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய இரக்கம் யார் மேல இருக்கிறதோ அவர்களை தேடி ராஜாக்கள் 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 உதிக்கிற வெளிச்சத்துக்கு கைகளை தட்டும் போது அந்த கிருபையை ஏற்றடுங்க. பாராகாதுரா உடரபலா கதுரா உரபல மாதிரி நல்ல 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 கைகளை தட்டி புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம். மற்ற எந்த சபைக்கும் கிடைக்காத இரக்கம் மூலச்சல் சபைக்கு கிடைத்தபடியினால் நீ எதிர்பாராத நபர்கள் உன்னை தேடி வருவார்கள். ராபலா சந்தலா ரிகந்தலா அதரா ஜகதன கடகதினி உடபல் கபனா. ஒருவன் சொல்லுகிறா, வருந்தி கேட்கிறா, என் வீட்டுல ராத்தங்குங்க, என் வீட்டுல தங்குங்க. தேவதூதர்கள் சொல்றாங்க, வீதியில ராத்தங்குவோம். ஆனா ஆபிரகாம் கூடாரத்தில் மனப்பூர்வமாய் தங்கினார்கள். தங்கினது மட்டுமல்ல, அடுத்த வருஷமும் வருவோம்னு சொல்லிட்டு போறாங்க. வரும்போது நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். சபையிலே புதிய தரிசனங்கள் பிறந்திருக்கும், புதிய தொட்டங்கள். கைகளை தட்டுங்க, உயிருள்ளவர்களை போல ஆராதிங்க. கீபாரா ரகாதானா அரபா கதுரா உடபல் கபனா ரதலபா. ஒரு தடவை வர தொடங்கிட்டார்னா அடுத்தடுத்து வருவார். ஒரு தடவை சொப்பனம் வந்துட்டுன்னா அடுத்தடுத்து உன்னிடத்தில் வரும். ஒரு தடவை வெளிப்பாடு வந்தா அடுத்தடுத்து வரும். ஓ ரகாபா உரகதலா. இன்னைக்கு இல்லனா என்னைக்கு? டேய் ஒழுங்கா உட்காரு. நல்ல கைகளை தட்டி ஆராதிங்க, ஆராதிங்க. தேவ சமூகத்தை அசட்ட பண்ணக்கூடாது, அசட்ட பண்ணக்கூடாது. ஆவியானவர் உலாவுகிறார். உன் படிப்பை தூக்கி குப்பையில போடு. கைகளை தட்டுங்க. உன் பணத்தை தூக்கி குப்பையில போடு. கர்த்தருக்கு முன்பதாக பெரியோர் சிறியோர் கர்த்தரை துதிக்கட்டும். அரபல கதுரா உடபல். செல்லலாம் வீட்ல, செல்லலாம் வீட்ல, பெருமை வீட்ல. இது கர்த்தருடைய ஆலயம். பிடிச்சிட்டு வைங்களேன். அம்மா உங்களுக்கு தலையெழுத்து இல்ல, கத்துறதுக்கு சாந்தமா பேசிட்டு போலாம். ஆனா தேவனுடைய பாரத்தை அப்படி பேச முடியாது. Please understand that.
கால் வைத்து ஜானுக்காக ஊழியத்துக்கு வந்தோம். சனம் தேவனண்டை திருப்பப்படணும். பேசுற எங்களுக்கே பாரம் இல்லைன்னா கேட்கிற உங்களுக்கு எப்படி பாரம் வரும்? ஒரு பிள்ளைக்கு ஒரு அம்மா சாப்பாடு ஊட்டுறாங்க. அந்த பிள்ளைக்கு விவரம் தெரியாம அந்த பிள்ளை துப்புது சாப்பாட. அதுக்கு அந்த அம்மா சாப்பாடு ஊட்டாம போகிறது இல்லை. அதுதான் தகப்பனுடைய இதயம். Yes, that is the mentality of a preacher. ஒரு நல்ல போதிக்கிற அபிஷேகம் பெற்றவங்க அப்படித்தான் இருப்பாங்க. எக்கடு கட்டு போட்டோம் நீ பார்த்து பேசிட்டு போன அப்படி முடியாது. அதுக்கு பிள்ளைக்கு தெரியாது ஆப்பிள் சாப்பிட்டாதான் வளருவோன்னு தெரியாது, விட்டமின் இ கிடைக்கும் அதுக்கு தெரியாது. தெரியாத வரைக்கும் ஊட்ட வேண்டியது இருக்கு. இறக்கம் கிடைச்சிட்டு வைங்களேன் பிரதர், திரும்ப திரும்ப வருவோம். நீங்க வேண்டான்னு சொன்னாலும் தூதர்கள் சொல்லிட்டு போறாங்க, அடுத்த வருஷம் வருவோம். நான் வந்துட்டு போனதுக்கு அடையாளம் நீ ஒரு குமாரனை பெறுவாய். அடுத்த வருஷம் கர்த்தர் உங்களை சந்தித்தார் என்பதற்கு அடையாளம். கர்த்தர் உங்களை சந்தித்தார் என்பதற்கு அடையாளம். இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே. தயவு செய்து பாடுங்க. இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. சபையார் பாடலாம். நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே இயேசு ராஜா ஸ்தோத்திரம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி எல்லா படிப்பு முடிச்சிட்டோம், வேலை இல்லாம வீட்டில் இருக்கிறவங்கள கேள்விப்படுறீங்களா இல்லையா? 40 வயசு ஆயிட்டோம், திருமணமாகாத எத்தனையோ பேரை கேள்விப்படுறீங்களா இல்லையா? எத்தனை லட்சம் வேணாலும் தர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? தேவ சித்தத்தோடு கூடிய இரக்கம் இருந்தாதான் இதெல்லாம் வரும். பணம் கொடுத்து மெத்த வாங்கலாம், பணம் கொடுத்து தூக்கத்தை வாங்க முடியாது. பணம் கொடுத்து கார் வாங்கலாம், ஆனா அந்த காரை சமாதானமா ஓட்டிட்டு போறதுக்கு பணம் கொடுக்க முடியாது. பணம் கொடுத்து வாங்க முடியாத நிறைய விஷயம் இந்த உலகத்துல உண்டு. முதல்ல தேவ ஜனத்துக்கு அது புரியணும். பணம் இருந்தா எல்லாம் மதிக்கும். பணம் இருந்தா, ஒரு பழமொழி இருக்கு, பணம் இருந்தா நாய் கூட மதிக்கும். எங்க ஒரு 2000 ரூபாய் தாள நாய்கிட்ட கொடுத்து பாருங்க, உங்களை கடிக்கும். சில வார்த்தைகள் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். பணம்னா பிணமும் வாயை திறக்கும், ஒன்னும் திறக்காது, ஒன்னும் திறக்காது. பணம் 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 சத்துருடைய ஒரு பொய். தேவ சித்தத்தோடு கூடிய இரக்கம். பாஸ்டர், நான் ஆவியானவருடைய துணையோடு சொல்லுகிறேன், இரக்கம் கிடைச்சிட்டா அடுத்த வருஷமும் வருவா. நீங்க கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் கனம் வரும், கனம் வரும். உரபாலாபா துரபாலாபா துரபா. இரக்கம் இரக்கம். கை தட்டுங்க, கை தட்டு. ஷபாரா தலா. அப்ப இறைச்சி முக்கியம் இல்ல, எண்ணெய் முக்கியம் இல்ல, மாவு முக்கியம் இல்ல. தேவ சித்தத்தோடு கூடிய இரக்கம் இருக்குமானால் எலியா உன்னிடத்தில் அனுப்பப்படுவார். அவருடைய வைராக்கியம், அவருடைய ஆவி, அவருடைய பலம், அவருடைய ஜெபம், அவருடைய முடிவு. கைகளை தட்டுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா.
அவளிடத்தில் அனுப்பப்பட்டதற்கு அடிப்படை தகுதி. ஆனால் இவள் பட்சத்திலே இவள் செய்த ஒரு காரியம் உண்டு. அதை மட்டும் சொல்லி நாம் வேகமாய் ஜெபிக்க போகிறோம். அது என்ன? வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 ராஜாக்கள் 17:10. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். இங்கே கொஞ்சம் நிறுத்துங்க. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அங்கே அவன் ஒலிமுக வாசலுக்கு வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். உங்களால சொல்ல முடியுமானா? சேர்ந்து சொல்லலாமா? அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அதுதான் தகுதி, அதுதான் தகுதி. எல்லாருக்கும் தேவை இருந்தது, எங்கும் பஞ்சம் இருந்தது, எங்கும் வானம் அடைப்பட்டிருந்தது. அப்படியானா எல்லாரும் ஒலிமுக வாசலுக்கு வந்திருக்கணும் தானே? எல்லாரும் வரல. ஒருத்தி மட்டும் வந்து விறகு பொறுக்கி கொண்டிருந்தபடியினால் போட்டி இல்லாமல் அவள் தெரிந்து கொள்ளப்பட்டாள். இந்த கடைசி கூட்டத்தில் தேவ ஆவியானவர் தம்முடைய வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறார், போட்டி இல்லாமல் அவள் தேர்வு செய்யப்பட்டாள். வித்தவுட் எனி காம்படிஷன், போட்டி இல்லாமல் அவள் தெரிந்து கொள்ளப்பட்டாள். நிறைய பேர் இல்லாததனால லகுவாய் தெரிந்து கொள்ளப்பட்டாள். யோசிச்சு பாருங்க. எலியா வரும்போது அங்க ஒரு 4 விதவைகள் விறகு பிடிக்க கொண்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் டைம் ஆயிருக்கும். இந்த அம்மாவா இருக்குமோ, இந்த அம்மாவா இருக்குமோ, இந்த அம்மாவா இருக்குமோ, இந்த அம்மாவா இருக்குமோன்னு தோணும். சாமுவேலுக்கு அந்த டவுட் நிறைய இருந்துச்சு. இவனா இருக்குமோ, இவனா இருக்குமோ. ஆனா எலியாவுக்கு பாருங்க, அந்த டவுட்டே இல்லை. ஏன் அந்த டவுட் இல்லைன்னா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. திட்டுவிழான்னு ஒரு ஊர்ல தான் நான் கரோல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல்ல எல்கேஜில இருந்து 5 வரைக்கும் படிச்சோம். நான் என் தம்பி 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்க வீட்டில் ஒரு கப்பு கொண்டு வந்து எங்க அப்பாட்ட கொடுத்துட்டு, நானாக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னேன். எங்க அப்பா சொன்னாரு, ஏய் கட்ட பயல ஓடி நீ எப்படி ப்ரைஸ் வாங்கின அப்படின்னு கேட்டேன். ஹலோ, உடனே எங்க அம்மா கொஞ்சம் ஞானம். எங்க அம்மா கேட்டாங்க, எத்தனை பேர் மக்களே ஓடுனீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், மம்மி நான் மட்டும்தான் ஓடுனேன். கிடைக்கிறது அப்படியாக்கும். இந்த விதவைக்கு போட்டி இல்லை, மூலச்சல் ஃபுல் காஸ்பல் சபைக்கு போட்டி இல்லை, ஜெபத்துக்கு போட்டி இல்லை, சுவிசேஷ ஊழியத்துக்கு போட்டி இல்லை, ஆத்தும ஆதாயத்துக்கு போட்டி இல்லை. இந்த போட்டி இல்லாத இடத்துல இந்த வருஷம் நீங்க வந்து நிற்பீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தர சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். போட்டி இல்லாத ஒரு இடம், போட்டி இல்லாத இடம். ஸ்தானங்களுக்கு போட்டி, பதவிகளுக்கு போட்டி, மைக்கு பிடிப்பதற்கு போட்டி, ஆராதிப்பதற்கு போட்டி. ஆனா சுவிசேஷம் அறிவிப்பதற்கு போட்டி இல்லை, ஜெப ஊழியத்துக்கு போட்டி இல்லை, மன்றாடுகிறதற்கு போட்டி இல்லை, விழிப்பு ஜெபத்துக்கு போட்டி இல்லை. போட்டி இல்லாத ஒரு இடத்துல இன்னைக்கு என் பிள்ளைங்க வந்து நிற்பார்களானால் ஒரு பெரிய ஜெயத்தை நான் கொடுப்பேன் என்பது கர்த்தருடைய வார்த்தை. கைகளை தட்டி ஊடா ராபா. தங்கச்சி உனக்கு போட்டி இல்ல, சிஸ்டர் உனக்கு போட்டி இல்ல, ஐயா உங்களுக்கு போட்டி இல்ல, உங்க ஊழியத்துல போட்டியே இல்ல. அரபா கதுரபா ஷரபா. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. பிரபலமாகிறதுக்கு போட்டி இருக்கு, புகழ்ச்சி கிடைப்பதற்கு போட்டி இருக்கு, 4 இடத்துல என் பேர் வருவதற்கு போட்டி இருக்கு. ஆனா ஒலிமுக வாசலிலே விறகு பொறுக்குவதற்கு போட்டி இல்லை. அங்க ஒருத்தி விறகு பொறுக்கி கொண்டிருந்தார். இன்றைக்கு பகல் ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த ஒரு நபர் யார்? அந்த ஒரு நபர் யார்? சபையிலே யாரும் செய்யாத ஒன்றை செய்யறதுக்கு வரக்கூடிய நபர் யார்? செய்யப்படாததை செய்வதற்கு நீங்க வருவீங்கன்னா உன்னிடத்தில் எலியா வருவா. செய்யப்படாத வேலையை செய்வதற்கு ஆள் இல்லை, செய்யப்படாத வேலையை செய்வதற்கு ஆள் இல்லை.
ஒரு சீட்டுக்கு 4 பேர் போட்டி போடுறதில்ல, ஒரு சந்தோஷமும் இல்லை. செய்யப்படாத ஊழியங்கள் சபையில் இருக்கு. என்னன்னு கேளுங்க. இதுதான் வீட்டுல பேச வேண்டிய செய்தி. செய்யப்படாத வேலையை செய்யறது. எனக்கு போட்டி இல்லைங்க. ஐ டோன்ட் ஹேவ் எனி காம்படிஷன். ஏன்னா யாரும் செய்யாததையாக நான் செய்யறேன். இந்த சபையில செய்யப்படாத வேலை எத்தனையோ இருக்கு. அந்த இடத்துல உங்க காலை நீங்க மிதிச்சு பாருங்க, அடுத்த நிமிஷம் you are selected. அங்க எலியா சொல்லல, பாப்போம் உன்னை பார்த்திருக்கேன்ல, நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லல. நிச்சயத்து கொண்டா. எத்தனை பேர் வர போறீங்க? சபையில செய்யற வேலையே செய்யறதுக்கு சண்டை போடாதீங்க. உங்களுக்கு காது கேக்குதா? செய்யற வேலையே செய்யறதுக்கு சண்டை போடாதீங்க. ஆண்டவர்கிட்ட என்ன அழைச்ச சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? எல்லாரும் செய்யறதுக்கு என்ன அழைக்காதீங்க, செய்ய தவறிய விஷயங்களை செய்யறதுக்கு என்ன அழைங்கப்பா. உயர்த்தங்களை செய்யாத வேலைகள் ஏராளம். பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்த செய்திடவே, பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்த செய்திடவே, ஆயுள் முடியும் வரை கிறிஸ்து வருகை வரை. தெரிந்தவங்க பாடலாமே. அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அன்பின் மனத்தாழ்மை உண்மையுடாது ஆண்டவரை அடைவேன். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் கவனிங்க. தேவே. எவ்வளவு நாள் இப்படியே போறோம். என்னிடத்துல எலியா வருவதற்கு என்ன நான் ஒலிமுக வாசல்ல காண்பிக்கணும். என்ன காண்பிக்கணும்? சுகபோகமாய் வாழுகிறவர்கள் உயிரோடு செத்தவர்கள். அநேக விதவைகள் இருந்தார்கள், அநேக தேவை உடையவர்கள் இருந்தார்கள். பட் none of them ready to show in the field. ஒருவராகிலும் தன்னை வயலிலே காண்பிக்க ஆயத்தம் இல்லாத போது ஒருத்தி தைரியமாய் வயலிலே வந்து விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தார். உடனே எலியா முடிவெடுத்து விட்டார், இவளிடத்திற்கே நான் அனுப்பப்பட வேண்டும். இந்த வருஷம் வயலிலே யாரெல்லாம் நிற்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் கனம். கை தட்டுங்க. ஏதோ 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 ஒரு ரீதியில் ஷபாரா கந்துராபா. நீங்க வேலை பாருங்க, படிங்க, தொழில் செய்யுங்க, குடும்ப தலைவியா இருங்க, காலேஜ் போங்க, தப்பு இல்லை. ஆனால் உங்களை ஏதாகிலும் ஒரு சமயத்தில் தேவனுடைய ஒலிமுக வாசலில் உங்களை காண்பிக்க ஆயத்தப்படுங்கள். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். அவன் அவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வரப்போகிறது. நினைச்சுக்கிட்டு இருக்கோமா? ஒரு 500 ரூபாய் தாழ 4 மாத்தி காணிக்க போடுறதுனால பரலோகத்துக்கு போயிருவோம் நினைச்சுக்கிட்டு இருக்கோமா? மாதத்துல ஒரு தடவை
திருவிருந்தில பங்கு பெறுகிறதுனால நான் மேல போயிருவேன் நினைச்சுக்கிட்டு இருக்கோமா? சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ரட்சிப்பின் நாட்கள்ல வந்து இத்தனை வருஷத்துல ஒரு தடவையாகிலும் உங்கள் பேரில் ஒரு ஆத்துமா பதிவிடப்பட்டிருக்குமானால் நீங்கள் பாக்கியவான்கள். இத்தனை வருஷம் ரட்சிப்பின் அனுபவத்துல உங்க அக்கவுண்ட்ல எத்தனை ஆத்துமாக்கள் வந்திருக்கு? இதை கேட்டா நான் சத்துருவாயிருவேன். உங்க கணக்குல எத்தனை ஆத்துமா வந்திருக்கு? உங்க தனிப்பட்ட அக்கௌண்டபிலிட்டி, உங்க தனிப்பட்ட விதத்துல நீங்க சுவிசேஷம் அறிவித்து எத்தனை பேரை கிறிஸ்துவண்டையில கொண்டு வந்திருக்கிறீங்க? அதுதான் மேல பேசும். அதுதான் மேல பேசும். அநேகரை நீதிக்கு உட்படுத்தினவர்கள் ஆகாய மண்டலத்தில் சுடர்களை போல். நான் பிரசங்கம் மட்டும் பண்ணுவேனானால் எனக்கும் ஐயோ. I am having accountability. தனிப்பட்ட விதத்திலே நான் சுவிசேஷம் அறிவித்து என்னால் ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் இல்லாமல் போனால் ராஜா என்னை கனம் பண்ண முடியாது. நடந்தது போட்டோம். என்ன நான் காண்பிக்க விரும்புறேன். கூட்டம் முடிஞ்ச பிறகு உங்க பாஸ்டர்ட்ட வந்து கேளுங்க, மற்றவர்கள் செய்யாத ஊழியம் ஏதாவது இருக்கான்னு கேளுங்க. ஆயிரக்கணக்கில் இருக்கு, ஆயிரக்கணக்கில் இருக்கு. அந்த இடத்துல நீங்க உங்க ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ரூத் வாசிக்க வேண்டாம், வயலில் பொறுக்கி கொண்டிருந்தாள். உடனே அறுப்பறுக்கிறவர்களுக்கு காவலாய் நியமிக்கப்பட்டவனிடத்தில் போவாஸ் கேட்கிறார், இந்த பெண் பிள்ளை யாருடையவள்? இந்த பெண் பிள்ளை. உடனே அவன் வாயை திறந்து சொல்லிட்டான், நகோமிக்கு மருமகளாக்கும். உடனே she was noticeable. அவன் கண் அவன் மேல விழுந்துச்சு. உடனே சொல்றாரு, நீ இனி வேற வயலுக்கு போக வேண்டாம், இதே வயல்ல வேலை செய். ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு என் ஊழியக்காரர்களுக்கு நான் கட்டளை இடுகிறேன். உனக்கு தாகம் எடுத்தா தண்ணி குடி, பசிச்சா அப்பத்தை தோய்த்துக்கொள். முடிவில் அவளை விவாகமும் பண்ணினான். தனக்கு மனவாட்டியா ஏற்றுக்கொண்டான். அவர் பார்க்கிற மாதிரி ஒரு இடத்துல நீங்களும் நான் இருக்கணும். ப்ளீஸ் கண்கட மூடலாம். ஆண்டவரே, என்னை வயல்ல காண்பிக்க விரும்புகிறேன். வேடிக்கை பார்க்காதீங்க, கண்ணை மூடுங்க ப்ளீஸ், கண்ணை மூடுங்க ப்ளீஸ். மாஸ்டருடைய அனுமதியோட நான் இந்த ஜெபத்தை நடத்த விரும்புகிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. வசனத்தின்படி நாம போகிறோங்கிற உணர்வு உள்ளவர்கள் நீங்கள் தைரியமா ஜெபிக்க தொடங்கலாம். போட்டி இல்லாத ஒரு ஊழியம், போட்டி இல்லாத ஒரு வேலை. ஒரு தங்கச்சி சண்டே ஸ்கூல் எடுக்க வந்தா கூட எலியா உன்னிடத்தில் வருவதற்கு ஆயத்தம். இந்த சிறுவர் ஊழியத்தை செய்ய நான் வர்றேன். இந்த தாய்மார்கள் கூட்டத்தை நடத்துறதுக்கு நான் வர்றேன். நான் வர்றேன்ப்பா. ஓர்பாள் தன்னை காண்பிக்க ஆயத்தம் இல்லாமல் பின்னிட்டு போனாள். ஆனால் ரூத் தன்னை தானாக முன்வந்து வயலிலே காண்பித்தாள். தன்னை காண்பிக்க கூடாதபடி எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் யார் கண்களிலே எனக்கு தயவு கிடைக்குமோ அவர்கள் பிறகே நான் பிறக்கும்படி போகிறேன், பொறுக்கும்படி போகிறேன் என்று அவள் வந்தாள். அவள் வந்த முதல் நாளிலேயே போவாசனுடைய கண்கள் அவள் மேல விழுந்தது. இன்னைக்கு ஒரு பின்னாடி வேடிக்கை பார்க்காதீங்க அம்மா,
ப்ளீஸ் வேடிக்கை பார்க்காதீங்க, கண்ணை மூடுங்க ப்ளீஸ். கையெடுத்து கும்பிடுறேன், தேவ பிரசன்னத்தில் வேடிக்கை பார்க்காதீங்க. நீங்க நல்ல சத்தியம் தெரிஞ்ச ஆளா இருந்தாலும் கண்ணை மூடுங்க. உங்களுக்கு பிரசங்கம் பிடிக்கலன்னா தயவு செய்து தொந்தரவு பண்ணாதீங்க, கண்ணை மூடுங்க. ஆவியானவர் சிலரை தொட விரும்புகிறார், தொட விரும்புகிறார், தொட விரும்புகிறார். நீ ஒன்ன காண்பிக்க ஆயத்தமானால் முதல் நாளிலேயே அவருடைய கண்கள் உன் மேல பதிக்கப்பட்டிருக்கும். வருஷத்தின் முதலில் வருஷத்தின் கடைசி பரியந்தோ அவர் கண்கள் உன் மேல பதிக்கப்படும். திக்கற்ற ரூத்தே, எல்லாராலும் கைவிடப்பட்ட ரூத்தே, அவர் கண்கள் உன் மேல. உன்னை சொந்தமா ஒரு வயல்ல நிறுத்த போறா, உனக்கு பாதுகாப்பு தர போகிறார், உன் அப்பத்தை உனக்கு கிடைக்கும்படி செய்ய போகிறார், உன் தண்ணீர் உனக்கு நிச்சயமாய் கிடைக்க போகிறது, உன்னோடு ஒரு உடன்படிக்கையும் பண்ண போகிறார். ஒளித்துக் கொள்ளாதீங்க, ஒளித்துக் கொள்ளாதீங்க. உங்களை வயல்ல காண்பீங்க, உங்களை வயல்ல காண்பீங்க. எலியா வரப்போகிறா, சந்தேகம் இல்லாம, போட்டி இல்லாம இந்த மூலச்சல் சபை முன்னேறி போக போகிறது. ராஜா கனம் பண்ண விரும்புகிறார், ராஜா கனம் பண்ண விரும்புகிறார். ஒரு வல்லமையான அக்கினி, ஒரு வல்லமையான அபிஷேகம். உரபா கதுரா உடபல் கபரா ரியல் தலபாத்தியாரா. என்னதான் தீங்கு நான் இழைத்தே, என்னை விட்டோடும் என் ஜனமே, என்னதான் தீங்கு நான் இழைத்தே, என்னை விட்டோடும் என் ஜனமே, எத்தனை நன்மைகளோ உனக்காய் நான் செய்தேனல்லோ, எத்தனை நன்மைகளோ உனக்காய் நான் செய்தேனல்லோ, எத்தனை நன்மைகளோ உனக்காய் நான் செய்தேனல்லோ, எத்தனை நன்மைகளோ உனக்காய் நான் செய்தேனல்லோ. என்றுரைத்து என்னையும் ஏங்கி அழைத்து எப்படி நான் மறப்பேன், என்றுரைத்து என்னையும் ஏங்கி அழைத்து எப்படி நான் மறப்பேன், அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஒரே ஒரு அழைப்பின் சத்தம். தாழ்ந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிற சிலரை கர்த்தர் இப்ப முன்னாடி கூப்பிடுறா. உன்னை எஜமான் அழைக்கிறா. பந்தி ஆயத்தம் பண்ணினவர் முன்னாடி கூப்பிடுறா. கைத்தட்ட வேண்டாம், கைத்தட்ட வேண்டாம், கைத்தட்ட வேண்டாம். அமைதியா, அமைதியா. இப்ப முன்னாடி கூப்பிடுறா. எல்லாருக்கும் முன்பதாக உன்னை கனம் பண்ணும்படி முன்னாடி கூப்பிடுறா, முன்னாடி கூப்பிடுறா. சிலர் மேல ஒரு மகிமையின் மேகம் இறங்குகிறது. அதுதான் உங்களை கூப்பிடுகிறதற்கு அடையாளம். தேவ பிரசன்னம் சிலரை மூடுகிறது. இந்த சபை ஒரு மிஷனரி சபை. இது உடபா. நீங்க யாரையும் பார்க்க வேண்டாம், நீங்க வெக்கப்பட வேண்டாம். யாரும் இல்லாத இடத்துல ஒலிமுக வாசலில் நான் வர விரும்புறேன், நான் வர விரும்புறேன். என் சபையில் செய்யப்படாத ஊழியங்கள் ஏராளம். எத்தனை நன்மைகளோ
உனக்காய் நான் செய்தேன் அல்லோ என்று உரைத்து என்னையும் ஏங்கி அழைத்தி எப்படி நான் மறப்பேன் அழைத்தி யாருடைய கட்டாயமும் இல்லாம அந்த ஒலிமுக வாசலிலே அவர் வரும்போது ஆயத்தமுள்ள மணவாட்டியாக நான் வாசலண்டையிலே காத்திருக்க ஆயத்தம். எலியா வரும்போது நான் விறகு பொறுக்க ஆயத்தம். அவர் வரும்போது என் அறைகள் கட்டப்பட்டதா, என் விளக்கு எரிகிறதா இருக்க ஆயத்தம் ஆயத்தம் அப்படின்னு சொல்றவங்க வெக்கப்படாம உங்க கையை உயர்த்தி காட்டுங்க. உங்க கையை உயர்த்தி காட்டுங்க. வெக்கப்படாம சீக்கிரம் உங்க கை உயர்த்தி காட்டுங்க சீக்கிரம். பாஸ்டருடைய உதவியோட பாஸ்டர் ப்ளீஸ், இந்த கூட்டத்தை நம்ம சாதாரணமா முடிக்க முடியாது. தங்கச்சி நல்ல கையை உயர்த்துங்க. இப்படிப்பட்டவரிடத்தில் எலியா வரப்போகிறார். இதுவரையிலும் இல்லாத ஒரு வைராக்கியத்தின் ஆவி உனக்குள் வரப்போகிறது. விக்கிரகங்களை கண்டபோது அவனுக்குள் வந்த வைராக்கியம், அழிந்து போகிற ஆத்துமாக்களை கண்டபோது ஒரு ஆத்துமபாரம், ஒரு ஜபாவி, ஒரு எலியாவின் பலம், எலியாவின் ஆவி, எலியாவின் முடிவுகள். கையை உயர்த்தினவங்க மட்டும் வேகமா எழுப்பி நிற்கலாம். அர்ப்பணிப்பின் அடையாளமா கையை உயர்த்தினவங்க மட்டும் இப்ப எழுப்பி நிற்கலாம் பிளீஸ். வேகத்தில் என்னன்னு தெரியாம சும்மா விளையாடக்கூடாது. எழுப்பினவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பிளீஸ். நீங்களும் கத்தரும், நீங்களும் கத்தரும். 2 நிமிஷம். என்ன ஊழியம் செய்ய போறோம், என்ன பண்ண போறோங்கிறதுல ரெண்டாவது. அர்ப்பணிப்பு முதல்ல. என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், அவ்வளவுதான். இப்ப நீங்க பேசுங்க. போட்டி இல்லாத இடத்துல எனக்கு இருக்கிறதுக்கு ஆட்கள் தேவை. தேசம் எங்கு பஞ்சம், எங்கு பார்த்தாலும் வானம் அடைபட்டிருக்கிறது, எங்கு பார்த்தாலும் தேவைகள் பெருகி இருக்கிறது. ஆயினும் சீதோ நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் உள்ள ஒருத்தினிடத்திற்கு அனுப்பப்பட்டது போல இந்த கூடாரத்துக்கு இறக்க கிடைச்சது. என் மகளுக்கு இறக்க கிடைத்தது. இறைச்சி இல்லாத என் வாழ்க்கை, ருசி இல்லாத என் வாழ்க்கை, மற்றவர்கள் விரும்புகிற வாசனை இல்லாத என் வாழ்க்கை, மாவும் எண்ணெயும் குறைந்திருக்கிற என் வாழ்க்கை. பரவாயில்ல, பரவாயில்ல. தேவ சித்தத்தோடு கூடிய இரக்கம் பெற்றவர்கள் எங்கு மறைந்திருந்தாலும் உன்னிடத்தில் அந்த ஆவியின் வல்லமை வரத்தான் போகிறது, வரத்தான் போகிறது, வரத்தான் போகிறது. உட்கார்ந்து இருக்கிறவங்க சும்மா இருக்க வேண்டாம். நீங்களும் ஆராதிக்கலாம், நீங்களும் ஆராதிக்கலாம். கூட்டம் கூட்டமாய் ஊழியர்கள் புறப்படுகிற ஒரு இடமாய், பவுஞ்சு பவுஞ்சாய் வெட்டுக்கிளிகள் புறப்படுகிறது போல, கண்மலையின் மேல் தன் கூட்டை கட்டுகிற குளிமுசல்களை போல, கோடை காலத்தில் தன் ஆகாரத்தை சேர்க்கிற எறும்பை போல, கூட்ட கூட்டமாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளை போல, அரண்மனையில் தன் கூட்டை கட்டுகிற சிலந்து பூச்சியை போல அநேகரை எழுப்புகிறார். டச் தி வல்லமை உரக்கனலமா உரா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, ஃபயர் பெற்றுக்கொள்ளுங்க. அவர்கள் மேல் தேவ வல்லமை, அவர்கள் மேல் தேவ வல்லமை. இப்போ போட்டி இல்லாத ஊழியத்தில் யாரெல்லாம் நிற்கிறீங்களோ சந்தேகம் இல்லாமல் ஆவியானவர் உன்னிடத்தில் வருகிறார். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன்
அநேகரை தொடுகிறார், அநேகரை தொடுகிறார். அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய கிருபைகள், வரங்கள், அபிஷேகங்கள் தாராளமாய் ஊற்றப்படுகிறது. இந்த வருஷம் இந்த சபை கர்த்தருடைய கண்களில் இரக்கம் பெற்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். போவாசனுடைய கண்கள் ரூத் மேல விழுந்தது போல அவருடைய பார்வை விழுகிறது, விழுகிறது. இவ்விடத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகள், என் செவிகள் கவனிக்கிறவைகள். நல்ல கைகளை தட்டுங்க. ஃபயர், ஹோலி ஸ்பிரிட் ஃபயர், பரிசுத்தாவின் அக்கினி, பரிசுத்தாவின் அக்கினி. பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்தே செய்திடுவே, ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை. இந்த ஒரு வரியை சேர்ந்து பாடுவோம். அழைத்தீரே ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே. எத்தனையோ பேர் இருந்தோம். ஒருத்தினிடத்தில் இந்த கனம் அனுப்பப்பட்டதற்கு காரணம் அவள் மேல் தேவ சுத்தத்தோடு கூடிய இரக்கம் இருந்தது. இரண்டாவது, அவள் யாரும் வராத இடத்தில் விறகு பொறுக்கும்படி தன்னை காண்பித்தாள். எழும்பி நிற்கிற ஒவ்வொருவரும் போட்டி இல்லாமல், யுத்தம் இல்லாமல் தேவனுடைய கனத்தையும் ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நம்மிடத்தில் அனுப்பப்பட்டதற்காய், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை கர்த்தர் தொடுகிறதற்காய் நல்ல கைதட்டி தாழ்ந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிற உன்னை விருந்தை ஆயத்தம் பண்ணினவர் முன்னாடி கூப்பிடுறார், முன்னாடி கூப்பிடுறார், முன்னாடி கூப்பிடுகிறார். உன்னோடு பந்தி இருக்கிறவர்கள் மத்தியில் கனம் உண்டாக போகிறது. எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் உட்பட ஒவ்வொருவரையும் பந்தி இருக்கிறவர்கள் மத்தியில் கனப்படுத்த போகிறதற்காய் ராஜா கனமண்டங்கிற மனுஷன் ராஜவஸ்திரம் தரித்து குதிரையின் மேல் ஏற்றி உலா வரும்படி நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகள்